மனோஜை நம்பின விஜயாவுக்கு அண்ணாமலை கொடுக்குற தண்டனை, ரோகிணியோட மூஞ்சில கரிய பூசின முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஏமாற்றிட்டு வர ரோகிணி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே எஸ்கேப் ஆகி முத்து அண்ட் மீனாவை மட்டம் தட்டுற அளவுக்கு தான் இந்த கதை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நகர்ந்துக்கிட்டு வருது. இதனால் கொஞ்சம் டிஆர்பியில் இந்த சீரியல் பின்னடைவை சந்தித்ததுனால இப்போது மனோஜ் மூலியமாக ஒரு குதூகலத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய பிஸ்னஸுக்காக தம்பியோட மனைவி மீனாவோட நகையை விற்று அதன் மூலியமாக லாபம் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா எல்லாரையுமே நம்ப வச்ச மக்கு மனோஜ் பற்றின ஆதாரம் பார்த்தீங்கன்னா இப்போது முத்துவுக்கு கிடச்சிருச்சு. தன்னுடைய பொருட்களை ஏமாற்றி ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதன்படி போலீஸார் அந்த ஏமாற்று நபர்களை கண்டுபிடிச்சி பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மனோஜுக்கு கால் பண்ணி உங்களுடைய பொருட்கள் வந்துருச்சு, செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்த மனோஜ் அங்கே எதுவுமே என்னோட பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரியா போலீஸார்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸார் அப்படின்னா அவங்க பொருட்களை அவங்க விற்றுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ், நான் ஏமாந்த விஷயம் என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது சார், நான் அதை சமாளிக்கிறதுக்காக என்னுடைய மனைவி கிட்ட 1,00,000 ரூபாய் லாபம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னுடைய பொருட்கள் கிடைச்சா மட்டும்தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் போலீஸார்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இதை லாக்கப்பில் இருக்கிற முத்து அவருடைய நண்பர் கேட்டுக்கிட்டு அதை வீடியோவும் எடுத்துடுறாங்க. உடனே கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு முத்து வீட்டுக்கு வராரு. அங்கே போனதும் எல்லார் முன்னிலையிலையுமே ரோகிணி கிட்ட அன்னைக்கு சொன்ன மனோஜ் புத்திசாலியா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறீங்கன்னு இப்போ நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. 4,00,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னானே, 4,00,000 ஏமாந்ததை சொன்னானா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே முத்து கையில் இருக்கிற அந்த மொபைல் வீடியோவை டிவியில் போட்டு காமிக்கிறாரு. அதில் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் பேசின எல்லா விஷயங்களுமே தெரியுது. இதை பார்த்து அதிர்ச்சியில் எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் மனோஜன் விஜயா மட்டும் பயத்தில் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தோட இந்த வீடியோவை பார்த்த ரோகிணி மனோஜை பார்த்து முழிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பொரியோட வலையில் எளிய சிக்க வைக்கிறது போல் இப்போ முத்துக்கிட்ட மனோஜ் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரோகிணியையும் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. மனோஜை நம்பி ரோகிணி எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்க, அதுக்கு மொத்தமாக இப்போ ஆப்பு வைக்கிற விதமாக இப்போ மனோஜ் ரோகிணியை அசிங்கப்படுத்திட்டாரு. இதை தொடர்ந்து இந்த தில்லாலங்கடி வேலைக்கு பின்னாடி இருந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணது விஜயா தான் அப்படிங்கிறதும் தெரிய வரும் கண்டிப்பாக சீக்கிரமே. உடனே அண்ணாமலை, நீ திருந்தவே மாட்டியா, மகன் மேலே இருக்கிற பாசத்தினால அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாமல் இப்படி கண்மூடித்தனமாக நம்புற, அது இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது உனக்கு புரியலையா? மனோஜுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உன்னோட நகை அப்படி இல்லைன்னா அவனோட பொண்டாட்டி நகையை எடுத்து கொடுத்து உதவி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு மீனாவோட நகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாவோட குடும்பத்து மேலே இப்படி பழிய சுமத்தி பெரிய பாவத்தை நீ சுமந்துட்ட, இனியும் உன் கூட இருக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பாக விஜயாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற அளவுக்கு அண்ணாமலையோட பேச்சு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவும் இருக்க போகுது. இது வரைக்கும் மீனா முத்துக்கிட்ட ஓவராக ஆட்டம் போட்ட ரோகிணிக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்க போகுது. இனியும் இந்த மக்கு மனோஜை நம்பி ஓவர் ஆட்டம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து அவமானப்பட வேண்டியது தான். இதை தொடர்ந்து இன்னும் கூடிய சீக்கிரமே ரோகிணி பற்றின விஷயங்களும் ஒவ்வொன்றா வெளியே வரப்போகுது. அப்போ தான் இந்த ரோகிணியை நம்பின குற்றத்துக்காக விஜயாவுக்குமே ஒரு பெரிய பதிலடி கிடைக்க போகுது. ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.